சங்கரபாண்டி, முதல்ல இவங்க 2 பேருடைய ட்ரெஸ்ஸையும் மாத்தி போடணும். சரிங்க. ஓ ராணி வா. சொன்னா கேளு. வேண்டாம் சங்கரபாண்டி, ஒழுங்கு மரியாதையான வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. சூர்யாக்கும் துர்காமாக்கும் இது தெரிஞ்சா உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க. தெரியும் போது பாத்துக்கலாம். நீ வா. ராணி வா. சுண்டக்கா வா. என்ன போய் உன் ட்ரெஸ் கழட்டி கொடுப்பா. இங்க பாரு, நீ ட்ரெஸ் கழட்டி கொடுக்கல ராணியோட அப்பனா கொன்னுடுவான். போறியா இல்லையா? போய் ட்ரெஸ் மாத்தி கொடுப்பா. ஏய் போ. பாரு ராணிய. ராணி போ, உள்ள போ. போய் உங்க 2 பேர் ட்ரெஸ்ஸையும் மாத்தி போட்டுக்கங்க. போ. அச்சாசலா அப்படியே இருக்காங்க. சிஸ்டர், இதுல யாரு தேவி யாரு ராணின்னு ஒண்ணும் புரியலையே சிஸ்டர். நான் தான் ராணி, ஆனா இப்ப தேவி. ஓ வெரி குட். நான் சொன்ன மாதிரி நீ நடிக்கணும். அப்பதான் உன் அப்பாவ, அதான் உன் நைனாவ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? சரி, நீங்க சொன்னபடியே நான் நடிக்கிறேன். என் அப்பா ஒண்ணும் பண்ணிராதீங்க. நாங்க சொல்றபடி கேட்டா உங்க அப்பா நல்லா இருப்பாரு, இல்லன்னா அவ்வளவுதான். சங்கரபாண்டி, இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஸ்கூல் லீவுன்னு சொல்லி வீட்ல விட்டுடு. சரிங்க சிஸ்டர். வா வா வா. நைனா கொய்னான்ட்டு வா. ராணி, டேய் அந்த குழந்தையை இழுத்துட்டு வா. சரிங்க மேடம். மாயா வேண்டாம். மாயா ஏய் வா. ஏய் டேய், இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டு இவளோட கதையை முடிச்சிருங்க. என்ன பாக்குற? நீ என்ன அழிக்க பிறந்திருக்கிறதா சொன்னல, இப்போ ஒண்ணு நான் அழிக்க போறேன். எழுதிட்டு போ. சரிங்க மேடம். ஏய் வா. கத்தாம வா. ஏய் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அம்மாவை பாத்துடலாம்ல? நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க சிஸ்டர். வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு எப்படியாவது பாத்துறணும். லக்ஷ்மி மேடம், என்னாச்சு? அவங்க இன்னும் வரலையா? வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரி, வர சொல்லு. சரிங்க மேடம். இன்னைக்கு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிடணும். தேவி மாக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. உடனே தேவி மாவை காப்பாத்தி ஆகணும். லக்ஷ்மி, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. மாயாவையும் சங்கர பாண்டியனையும் நாளைக்கு வர சொல்லு. சரியா? சரிங்க மேடம். ஏய் ஏய் அமைதியா வா, நான் சொல்றது கேளு. ஏய் சும்மா இருக்க மாட்டே, கத்த கூட கம்முனு வா. ஏய் ஏய் சும்மா இரு. ஏய் அடிச்சுடுவா, கம்முனு வா. என்ன விடுங்க, விடுங்க 2 பேரும் விடுங்க. விடுங்க, என்ன விடுங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டே சொல்றேல. சரி, நீ அம்மாவை சந்திக்க முடியாது சார். ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. குறிப்பா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துர்கா கூட ஒன்னா பார்த்து தேவின்னு நம்பி ஏமாந்துட்டா.
அந்த துர்கா நம்பி ஏமாந்துட்டான்னு சந்தோஷப்படக்கூடாது பாண்டி. அவளுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தா கூட அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. ஆமா நம்ம புஷ் விஷயத்துல குடைச்சல் கொடுத்த மாதிரி இந்த குழந்தை விஷயத்திலயும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும். அதுக்கப்புறம் இவங்க அப்ப சலங்கக்கார மோளை அடிக்க நீங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு ரோட்ல ஆட வேண்டியதான். ஏய் ஐயோ, என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சாரி சிஸ்டர், ஒரு ஃப்ளோல பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சங்கரபாண்டி. சொல்லிட்டேன். இத பாரு, இப்ப வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ நடந்துக்கிட்டதால துர்கா உட்பட வீட்ல இருக்கிற யாருக்குமே உன் மேல சந்தேகம் வரல. எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. இனிமேலும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்டு நீ நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என் நைனாவை ஒன்னும் பண்ண மாட்டீங்கல்ல? நைனாவா நைனா நொய்னா, இங்க பார், நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிட்டேன்னா உங்க நைனாவை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி இல்லாம நீ வீட்ல இருக்கிறவங்க யாருக்கிட்டயாவது நீ தேவி இல்ல ராணின்னு சொன்ன உங்க நைனா அவ்வளவுதான், அவரு ட்ரவுசர் கிழிஞ்சு போயிரு. ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம், என் நைனாவை ஒன்னும் பண்ணிடாதீங்க. யாருக்கிட்டையும் நான் தேவி இல்ல, என் பேர் ராணின்னு சொல்ல மாட்டேன். அந்த பயம் மனசுல இருக்கட்டும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த தேவி எப்ப பார்த்தாலும் துர்காம்மா துர்காம்மான்னு அவ முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்துவா. நானும் அப்படியே நடந்துக்கிறேன். கெட்டது போ. அதுக்கு எதுக்காக ஒன்ன நாங்க ரீப்ளேஸ் பண்ணோம்? தேவியா இருந்துட்டு போகட்டும்னு நாங்க விட்டுக்கலாம்ல. சங்கரபாண்டி, இத பார், ஒன்ன வச்சுதான் அந்த துர்காவையும் சூர்யாவையும் நான் பிரிக்க போறேன். அதனால நான் சொல்றதெல்லாம் நீ நல்லா கேட்டுக்கோ. சரி சொல்லுங்க. நீ அந்த துர்கா கிட்ட தேவி மாதிரி அப்படியே ஒட்டிக்க கூடாது. அப்ப நான் உங்களை அம்மான்னு கூப்பிட கூடாதா? நீ திடீர்னு அப்படியே அம்மானு கூப்பிடலனா அந்த துர்காவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ அத கட் பண்ணணும்.